MBA பட்டதாரி பெங்களூரு நகர வாழ்க்கையை வெறுத்து தனி ஒருவனாக காட்டில் குடியேறிய தமிழன். கரண்ட் இல்லை, காற்றும் பட்சிகளின் ரீங்காரமும் தான் இசை. இந்த கால சாதாரண வாழ்க்கைக்கு மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் ஹைஃபையாக வாழும் இயற்கை நேச இளைஞர். MBA வரைக்கும் படிச்சிருக்கீங்க, பெங்களூர்ல போயிட்டு ரிசர்ச் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கறதா மிகப்பெரிய விஷயம். இந்த நடுப்புற அந்த மாற்றம் ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பெங்களூர் போய் ஒரு ஆண்டுலயே எனக்கு சலிப்பு தட்டிடுச்சு இல்ல அப்படின்ட்டு. ஆனா இப்ப நம்ம இந்த தற்சார்பு வாழ்வின்னு சொல்லிட்டு நம்ம பொருளாதாரம் இல்லாம இந்த வாழ்விற்குள்ள வந்துடக்கூடாது. அப்போ பொருளாதாரம் நமக்கு தேவை, இந்த நிலம் நம்மளுக்கு இல்லை. அப்ப நிலம் வாங்கி இதெல்லாம் பண்ணும்போது அதே நேரத்துல என்னோட குடும்பத்தையும் தயார்படுத்திட்டு வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஒரே நாள்ல வந்த மாற்றம் இல்லை, 15 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு. அப்ப அந்த 15 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? பெங்களூர்ல இருந்தீங்க. 15 ஆண்டுகள் பெங்களூர் தான் இருந்தீங்க. 15 ஆண்டுகள் பாத்துட்டீங்கன்னா 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டது. ஏன்னா எனக்கான பொருளாதார பண தேவைகள் இதெல்லாமே வந்து இந்த நிலத்தை வாங்கறதுக்கான பண்ணினேன். அப்புறம் நான் இந்த நிலம் வாங்கினதுக்கு பிற்பாடு குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தயார்படுத்துறதுக்கு 5 ஆண்டுகள் எடுத்து முழுமையாக அதுக்கான வாழ்வியலுக்கு இதுக்கு தகுந்ததுக்கு பிற்பாடு தான் நான் வேலையை விடுறேன். பெரிய விஷயங்க நிச்சயமா. இங்கேருந்து நம்ம நிலம் தொடங்குது. ஓகே, உள்ள போகலாம் வாங்க. வந்த பாதையே ரொம்ப சீரட்டு இருக்கு. இப்போ நான் தற்சார்பு வாழ்க்கைக்கு இந்த இடம் தேர்வு செஞ்சது முக்கிய காரணம் இந்த மாதிரி ஒரு இடம் தான். இப்போ உங்களுக்கு அந்த ரோடு போடணும், அந்த வசதி வேணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை? அதுக்கு நான் தயாராகிட்டேன். என்னன்னா இப்போ தற்சார்பு வாழ்வினா நம்ம இயன்ற வரைக்கும் நம்ம என்ன பொருள் இங்கே இருக்குதோ அதை பயன்படுத்தலாம். இப்போ போக்குவரத்து இருந்துச்சுன்னா சட்டுன்னு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடும். அது இல்லாத பொழுது நம்ம நுகர்வு அதிகமாக இங்கே எடுத்துக்குவோம். இருக்கும் சூழல் நம்ம வாய்ப்பாக எடுத்துக்கிறது. இங்கே பாதை இல்லை, அது எனக்கு ஒரு வாய்ப்பு. என்ன ப்ராப்ளமோ அதே எனக்கு சொல்யூஷன். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த இடமே தேர்வு பண்ணேன். அதே போல் இந்த மலை அடிவாரம், இந்த மலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாதை இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் நிறைவாக தெரியுது. இந்த பரன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒரு சூழல் நான் புத்தகம் படிக்கணுங்கிறதுக்கு வேண்டிய இது அமைச்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ பார்த்துட்டுனா நம்ம இந்த பயிர் போட்டிருக்கிறதுனால இங்கே வந்து பாதுகாப்புக்காக இரவு நேரங்களில் நாங்கள் தங்கிக்குவோம். ஓகே. பொதுவாக எனக்கு பிடித்தமான இடம். நீங்கள் ஓகே ஒத்துக்கிட்டீங்க, இதுதான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்கள் குடும்பத்தை எப்படி வந்து சம்மதிக்க வச்சிங்க? அதான் ஆரம்பத்தில் என்னென்னா, அம்மா அப்பா ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கோம், நிலம் வச்சுக்கிறீங்களா தோத்துட்டாங்க, அவங்களுக்கு வருமானம் சரியாக இல்லை, நீ வந்து மறுபடியும் இருக்க இதை வாங்குறங்கிற, புதுசாக வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற தேடலில் கேட்டாங்க. அதான் நான் அதை படிப்படியாக சொல்லிட்டு வர்றேன். அப்போ அதுக்கெல்லாம் சம்மதிக்கலை. இறுதியாக ஒரு விஷயத்தை கையாண்டேன். என்னென்னா, இவனை இப்படியே விட்டுட்டீங்கன்னா குறைந்த காலத்துலேயே நான் இறந்துட்டு அப்படின்னு சொன்னேன். பிபி சுகர் இது எல்லாமே வந்துருமே. ஏன்னா நாங்க இரவா இல்ல, பகலா இல்ல. என்னோட 15 ஆண்டுகள் காலங்களில் பாத்தீங்கன்னா இரவு நேர வேலைகள். அது எனக்கு மிக முக்கிய காரணம். இங்க மறுபடியும் கமிங் பேக் டு த ரூட் அப்படிங்கிறதுக்கான விஷயம்.